ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பெர்டர்பேஷன் தியரி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பெர்டர்பேஷன் தியரி அப்படின்னா என்னென்னா, நமக்கு இப்போது ஹைட்ரஜன் ஆட்டம், ஹார்மோனிக் ஆசிலேட்டர், இன்ஃபைனைட் ஸ்கொயர் வெல் பொட்டென்ஷியல் இந்த மாதிரி சிஸ்டம் நீங்கள் எடுத்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஐஎன் ஃபங்க்ஷன், வேவ் ஃபங்க்ஷன் எல்லாமே நமக்கு கேல்குலேட் பண்ணியிருக்கோம், நமக்கு தெரியும். இப்போ அந்த சிஸ்டம்மு ஸ்லைட்டாக டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது அடிஷ்னலாக ஒரு டேர்ம் வரும் இல்லையா, அந்த டேர்மை நம்ம கரெக்ட் பண்ணுறது தான் பெர்டர்பேஷன். ஓகே, ஒரு டிஸ்டர்பான சிஸ்டமை நம்ம கரெக்ட் பண்ணுறோம். அந்த கரெக்ட் பண்ணுறது தான் பெர்டர்பேஷன். அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து டிரைவ் பண்ண வேண்டாம். அடிஷ்னலாக அந்த ஆட் ஆன அந்த டேர்முக்கு மட்டும் கரெக்ட் பண்ணணும். அந்த கரெக்ஷன் பண்ணுறது தான் பெர்டர்பேஷன். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், இஃப் தி பெர்டர்பேஷன் h prime equals ax, where a is constant, is added to the infinite square well potential v of x equal to 0 for 0 lesser than equal to x lesser than equal to pi infinity otherwise, the correction to the ground state energy to the first order in A is. So first இங்கே h prime அப்படின்னா என்னென்னா, பெர்டர்பான சிஸ்டம், அதாவது ஸ்மால் டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு இல்லையா, அந்த சிஸ்டம் தான் h ப்ரைம்னு சொல்லுவோம். ஒரிஜினல் சிஸ்டம், அதாவது டிஸ்டர்பன்ஸே ஆகாத சிஸ்டம் வெறும் h ப்ரைம்னா பெர்டர்பான சிஸ்டம். அதோட வேல்யூ ஏஎக்ஸ். இதில் ஏ கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ, இங்கே இருக்கிற எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா 0லேருந்து பை வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம த கரெக்ஷன் டு தி கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி டு ஃபஸ்ட் ஆர்டர் இன் ஏஎஸ், இதை தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் தி வேவ் ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். psi n equals square root of 2 by L sin n pi x divided by L. ஓகே, இப்போ இங்கே கொடுத்துருக்கிறதுலே தெரியும், வெறும் எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. எக்ஸ் மட்டும் இருந்தால் அது ஒன் டைமென்ஷனல். ஓகே, ஸோ இங்கே ஒன் டைமென்ஷனல் இருக்கிறதுனால என்ன இருக்கிற இடத்துல 1ன்னு போடுங்க. ஸோ வெறும் பை எக்ஸ் வரும் டிவைடட் பை எல். இங்கே எல் பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் தி பாக்ஸ். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வேல்யூஸ் 0லேருந்து பை வரைக்கும் இருக்குது. ஸோ லென்த் ஆஃப் தி பாக்ஸ் பார்த்திங்கன்னா பை. ஸோ எல் இருக்கிற இடத்துல பைன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பை கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் டேர்ம் தான் மட்டும் தான் இருக்கும். ஸோ psi 1 ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by L sin x. ஓகே, இதுதான் நம்மளோட வேவ் ஃபங்க்ஷன். இந்த கொஷின் பிரகாரம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட வேவ் ஃபங்க்ஷன். இப்போ நெக்ஸ்ட்டு கரெக்ஷன் டு தி கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி டு தி ஃபஸ்ட் ஆர்டர். இதை நம்ம எப்படி எழுதணுன்னா இ, ஓகே, இங்கே கீழே இருக்கிற 1 பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு 1ன்னு போட்டிருக்கேன். இங்கே மேலே இருக்கிற, அதாவது ப்ரைமில் இருக்கிற இந்த 1 பார்த்திங்கன்னா கரெக்ஷன். ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன்னா 1, செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன்னா 2. கீழே இருக்கிற 1 பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு. ஓகே, ஸோ E11 ஈக்குவல்ஸ் 0 to pi. ஏன்னா நம்மளோட லிமிட் பார்த்திங்கன்னா 0 to pi. ஸோ 0 to pi psi star psi 1 star h prime psi 1 star dx. ஓகே, ஸோ இது கிரவுண்ட் ஸ்டேட்டு தானே, ஸோ அதனால் psi 1 star h prime psi 1 dx. இந்த h1 என்னது, இந்த ax. ஓகே, இப்போது வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே வேவ் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா ரியல் வேல்யூ. ஸோ ரியல் வேல்யூ இருக்கனால psi ஸ்டார் ரெண்டுமே சேம் வேல்யூ தான். ஸோ psi 1க்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi sin x, h ப்ரைமோட வேல்யூ எழுதிக்குங்க. தென் psi 1 அதே வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi sin x dx. ஓகே, எழுதிட்டேன்னா. ஸோ இதுதான் psi ஸ்டார், இது h ப்ரைம், இது psi. இப்போது இதில் a கான்ஸ்டன்ட், வேர் a இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ அந்த ஏவை வெளியே எடுத்துருங்க. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by pi மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 by piன்னு வரும். நெக்ஸ்ட்டு 0 to pi. நெக்ஸ்ட் எக்ஸ், 2 முறை சைன் இருக்குது. ஸோ சைன் ஸ்கொயர் எக்ஸ் டிஎக்ஸ். ஓகே, அடுத்து என்னென்னா நம்ம சைன் ஸ்கொயர் எக்ஸ்க்கு ஃபார்முலா எழுதணும். 1 minus cos 2x by 2. இப்போ உள்ள எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் cos 2x டிவைடட் பை 2ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இந்த இன்டெக்ரல் 0 to pi x minus x cos 2x dx. இப்போ இந்த இன்டெக்ரல் ஆஃப் 0 to pi x dx பண்ணிங்கன்னா உங்களுக்கு
எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு வரும். ஓகே, இப்போது இந்த டூக்கும் கேன்சல் ஆகிடுச்சு. ஏ பை பை மட்டும் தான் இங்கே இருக்கும். அடுத்து இப்போ இந்த எக்ஸ் காஸ் 2x dxன்னு இருக்கு இல்லையா, இதை வந்து நான் யூவி டிஎக்ஸ் இந்த ஃபார்முலா வந்து இங்கே எழுதியிருக்கேன். இது பிரகாரம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன் இங்கே. ஓகே, ஸோ யூ வந்து எக்ஸு. ஓகே, தென் வி டிஎக்ஸ். ஓகே, ஸோ வி டிஎக்ஸ்னால் இங்கே காஸ் 2x dx இருக்கு இல்லையா, இப்போ இதை வந்து நீங்கள் வந்து இன்டெக்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு sin 2x டிவைடட் பை 2ன்னு வரும். மைனஸ் இங்கே மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் இன்டெக்ரல் ஆஃப் du பை dx. ஸோ du பை dxனால் இங்கே யூவை வந்து எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 தான் வரும். அதனால தான் நாங்கள் வந்து இங்கே எழுதலை. ஓகே, அடுத்து இன்டெக்ரல் ஆஃப் வி டிஎக்ஸ். ஓகே, ஸோ இதை வந்து இன்டெக்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு sin 2x டிவைடட் பை 2ன்னு வரும். ஓகே, நமக்கு இன்னொரு இங்கே வந்து ஒரு இன்டெக்ரல் இருக்கு இல்லையா, அதனால தான் நான் இந்த இன்டெக்ரலை நான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, dx தென் 0 to π. அடுத்து இந்த sin 2x டிவைடட் பை 2 இருக்கு இல்லையா, இங்கே இந்த sin 2xை இன்டெக்ரல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு cos 2x டிவைடட் பை 2ன்னு வரும். ஆல்ரெடி 2 இருக்குனால 2 × 2 4. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் லிமிட்டை அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இந்த sin 2π வேல்யூ 0, cos 2π வேல்யூ வந்து 1, cos 0 வேல்யூ வந்து 1. ஸோ இதெல்லாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் a π/2ன்னு வரும். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். Consider a particle in one-dimensional infinite potential well between 0 to L. ஓகே, எக்ஸோட வேல்யூ 0 to L அப்படின்னா லென்த் ஆஃப் தி பாக்ஸ் வந்து L. ஓகே, லென்த் வந்து L. இஃப் a small perturbation v of x equal to lambda cos pi x by L is applied, the first order energy correction to the ground state. ஸோ போன ப்ராப்ளம் படி தான் இந்த ப்ராப்ளமும் சால்வ் பண்ணணும். ஓகே, இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே போன ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா h ப்ரைம்னு எழுதணும் இல்லையா, இங்கே வந்து கொடுத்துருக்கிற இந்த v தான் வந்து இங்கே எழுதணும். ஓகே, வேவ் ஃபங்க்ஷன் எழுதிக்குங்க. √2/L sin n pi x by L. இங்கே வெறும் எக்ஸோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. 1 டைமென்ஷனல் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 1 டைமென்ஷனல். ஸோ 1 டைமென்ஷனல் இருக்கனால என்னோட வேல்யூ வந்து 1. ஓகே, ஸோ எழுதிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் டு தி கிரவுண்ட் ஸ்டேட். ஸோ ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் டு தி கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு 1 கீழே. இப்போது இங்கே லிமிட் அப்ளை பண்ணுங்கள் 0 to L. ஓகே, தென் psi1 star v psi dx. ஓகே, ஈக்குவேஷனை எழுதிட்டேன். இப்போ psi1 ஸ்டார் வேல்யூ எழுதிக்கோங்க. வியோட வேல்யூ என்னது, lambda cos pi x by L. ஓகே, திரும்பவும் சையோட வேல்யூ எழுதிக்கோங்க dx. இப்போது இந்த √2/L மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2/Lன்னு வரும். இந்த லாம்டா எழுதிக்கோங்க 0 to L. ஓகே, இப்போ சைன் இங்கே ஒரு சைன் இருக்குது. sin square of pi x by L ரிமைனிங் cos pi x by L dx வந்து நான் இங்கே வந்து எழுதிட்டேன். ஓகே, அடுத்து இங்கே sin ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது இல்லையா, அதாவது sin ஸ்கொயர் தீட்டா ஃபார்முலா என்னது, 1 - cos 2 தீட்டா டிவைடட் பை 2. அந்த sin ஸ்கொயர் இருக்க தீட்டா இடத்துல வந்து இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே தீட்டா இருக்குது இல்லையா, அந்த தீட்டாக்கு பதிலாக தான் வந்து pi x by Lன்னு எழுதியிருக்கோம். ரிமைனிங் டேர்ம் அப்படியே தான் எழுதியிருக்கேன். இப்போ மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த 1 இதால் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. அதுக்கப்புறமா இந்த டேர்மை இதால் மல்டிப்ளை பண்ணி எழுதுங்க. ஸோ 1 into this term, அதே டேர்ம் வருமா, -0 to L cos 2pi x divided by L into pi x by L. ஓகே, ஸோ அதுதான் வந்து நான் வந்து எழுதியிருக்கேன். இப்போ அடுத்து ஃபஸ்ட் இன்டெக்ரலில் எடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட் இன்டெக்ரல் வந்து பார்த்திங்கன்னா 0 to L cos pi x by L dx. ஸோ இதை நீங்கள் இன்டெக்ரேட் பண்ணும்போது pi by L வரும், இன்ட்டு காசை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைனுன்னு வரும். லிமிட் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல எல்லுன்னு போடுங்க, அப்புறமா 0ன்னு போடுங்க. ஓகே,
ஸோ எல்லுன்னு போடும்போது எல்லுக்கும் கேன்சல் ஆகிடும், சைன் பைன்னு வரும். சைன் பை வேல்யூ வந்து 0, தென் சைன் 0 வேல்யூ 0. ஸோ ஆன்சர் வந்து 0. ஸோ இந்த ஃபஸ்ட்டு இன்டெக்ரல் பார்ட்டோட வேல்யூ வந்து 0. அடுத்து இன்டெக்ரல் ஆஃப் 0 to L இந்த டேர்ம், இதை வந்து நான் காஸ் ஏபி அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஸோ காஸ் ஏபி ஃபார்முலா போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி டிவைடட் பை 2. ஓகே, ஸோ இதில் ஏ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேர்மை ஏன்னு எடுத்துக்கோங்க, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிற டேர்மை பின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபார்முலா பிரகாரம் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 0 0 ஆகும். ஏன்னா காசு இன்டெகிரேட் பண்ணிங்கன்னா சைன் வரும், இங்கேயும் சைன் வரும். கரெக்டாக? அப்புறம் லிமிட் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி 0 0ன்னு வரும். ஸோ ஓகே, இப்போது இந்த இன்டெக்ரல் வேல்யூ 0, இந்த இன்டெக்ரல் வேல்யூவும் 0. ஸோ 2 lambda by L into 0 equals 0. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து ஹார்மானிக் ஆசிலேட்டர் பேஸ் பண்ணுது. The perturbation HP na perturbed Hamiltonian, okay, equals Bx4, where B is constant, is added to one-dimensional harmonic oscillator potential V of x equals half m omega square x square. Which of the following denotes the corrections to the ground state energy to the first order in B? Okay, 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் என்னென்னா corrections to the ground state energy to the first order, அதாவது முன்னாடி பண்ண மாதிரி தான் பண்ணணும். ஆனால் சேம் வேவ் ஃபங்க்ஷனை எழுதக்கூடாது. ஹார்மானிக் ஆசிலேட்டரோட வேவ் ஃபங்க்ஷன் தான் வந்து நம்ம எழுதணும். ஓகே, ஸோ இந்த ஹார்மானிக் ஆசிலேட்டரோட வேவ் ஃபங்க்ஷன் வந்து என்னென்னா the normalized ground state wave function of one dimensional harmonic oscillator. Okay, so psi naught equals m omega by h cross pi power 1 by 4 e power minus m omega x square divided by 2h cross. ஹார்மானிக் ஆசிலேட்டரோட வேவ் ஃபங்க்ஷன் இது தான், கிரவுண்ட் ஸ்டேட் வேவ் ஃபங்க்ஷன் இது தான். முன்னாடி எழுதின மாதிரி இந்த வேவ் ஃபங்க்ஷனை நம்ம எழுதக்கூடாது. இந்த வேவ் ஃபங்க்ஷன் எதோட வேவ் ஃபங்க்ஷன்னா இன்ஃபைனைட் ஸ்கொயர் வெல் பொட்டன்ஷியலோட வேவ் ஃபங்க்ஷன். இது கேட்குற கேள்வி வந்து பார்த்திங்கன்னா ஹார்மானிக் ஆசிலேட்டர் இல்லையா? ஸோ ஹார்மானிக் ஆசிலேட்டரோட வேவ் ஃபங்க்ஷன் இது தான் வந்து இந்த வேவ் ஃபங்க்ஷனை தான் வந்து எழுதணும். ஓகே, இது வந்து நார்மலைஸ்டு கிரவுண்ட் ஸ்டேட் வேவ் ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன் டைமென்ஷனல் ஹார்மானிக் ஆசிலேட்டர். psi naught equals m omega divided by h cross pi power 1 by 4 e power minus m omega x square divided by 2h cross. ஓகே, ஸோ இதான் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் வேவ் ஃபங்க்ஷன். இந்த கிரவுண்ட் ஸ்டேட் வேவ் ஃபங்க்ஷனை இப்போ நம்ம இந்த ஃபார்முலாவில் எழுதலாம். ஓகே, ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி தான் எழுதணும். ஓகே, ஸோ psi naught, ஏன் சைன் நாட், ஏன் இங்கே வந்து நாட் போட்டிருக்கோன்னா இங்கே கிரவுண்ட் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா n is equal to 0. ஓகே, ஸோ நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறது என்னது, இந்த கரெக்ஷன்ஸ் டு தி கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி டு தி ஃபஸ்ட் ஆர்டர் இல்லையா? ஸோ கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா n is equal to 0ன்னு போடணும். ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் n is equal to 0. ஓகே, ஸோ இந்த E01 அப்படின்னா என்னென்னா கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன். மேலே இருக்கிறது வந்து கரெக்ஷன், கீழே இருக்கிறது வந்து ஸ்டேட், கிரவுண்ட் ஸ்டேட். ஓகே, ஸோ கிரவுண்ட் ஸ்டேட் n is equal to 0. ஸோ psi naught தான் எழுதணும். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். psi naught-ஓட வேல்யூ என்னது, இது இன்ட்டு HP bx power 4, அதுக்கடுத்து psi naught. ஓகே, ஸோ சேம் ஈக்குவேஷனை எழுதியாச்சு, இன்ட்டு dx. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா b வந்து கான்ஸ்டன்ட், ஸோ b-யை வெளியே எடுத்துட்டேன். ஓகே, நெக்ஸ்ட்டு m omega h cross pi இங்கேயும் இருக்கு இல்லையா காமனாக, அதை வெளியே எழுதும்பொழுது இங்கே பவரில் 1/4, இங்கேயும் 1/4. ஓகே, ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 2/4ன்னு வரும், 1/2ன்னு வரும். ஸோ இங்கே பவர் வந்து 1/2. ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதும்போது பவர் வந்து 1/2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு minus infinity to infinity x power 4
e பவர் மைனஸ் எம் ஒமேகா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2h கிராஸ். இங்கேயும் e பவர் மைனஸ் எம் ஒமேகா எக்ஸ் ஸ்கொயர் பை 2h கிராஸ். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 2 முறை இருக்குது இல்லையா? ஸோ பவர் வந்து மேலே 2ன்னு வரும். மைனஸ் 2m ஒமேகா எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 2h கிராஸ். ஸோ 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம் தான் வந்து எழுதணும். ஓகே, இங்கே integral of minus infinity to plus infinity to x power 4 e power minus m omega x square by h cross square dx. இந்த இன்டெக்ரலோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா a power minus n plus of gamma n plus of. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை பாருங்கள், இந்த ஈக்குவேஷனையும் பாருங்கள். ஓகே, ஸோ ஃபார்முலாவில் எக்ஸ் பவர் 2n இருக்குது, இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது. ஸோ என்னோடய வேல்யூ என்னது 2. ஓகே, அடுத்து இ பவர் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர், இங்கே இ பவர் மைனஸ் எம் ஒமேகா எக்ஸ் ஸ்கொயர். அப்போ ஏவோட வேல்யூ என்னது எம் ஒமேகா பை ஹெச் கிராஸ், எம் ஒமேகா பை ஹெச் கிராஸ் எழுதிட்டேன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த இன்டெக்ரலை சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? ஏ பவர் மைனஸ் என், என்னோட வேல்யூ 2 ப்ளஸ் ஆஃப் காமா என் ப்ளஸ் என்னோட வேல்யூ என்னது 2 ப்ளஸ் ஆஃப். ஓகே, ஸோ இது 2 ப்ளஸ் 1 பை ஆஃப் 1/2 என்ன வரும் 5/2ன்னு வரும். ஓகே, ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் மைனஸ் 5/2ன்னு வரும். இங்கே காமாக்குள்ளே 5/2ன்னு வரும். இப்போ நம்ம காமா ஃபங்க்ஷனோட ஃபார்முலாவை அப்ளை பண்ணலாம். காமா n + 1 ஈக்குவல்ஸ் n காமா n. ஓகே, இப்போது இந்த 5/2வை நம்ம எப்படி எழுதலாம்? இந்த ஃபார்மேட்டில் 3/2 + 1 அப்படின்னு எழுதலாமா? அதாவது n + 1 n + 1. அப்போ இங்கே என்னோட வேல்யூனாது 3/2. ஓகே, ஸோ 3/2 காமா 3/2. ஓகே, எழுதியிருக்கேன். திரும்பவும் இந்த காமா 3/2வை எப்படி எழுதலாம்? 1/2 + 1ன்னு எழுதலாமா? ஓகே, ஸோ இது என்னது n + 1 ஆர்டரில் இருக்கா? அப்போ என்னோட வேல்யூ வந்து ஆஃபா, அதோட ஃபார்முலா என்னது n காமா n. அப்போது ஆஃப் காமா ஆஃப். ஓகே, எழுதிட்டேனா? காமா ஆஃபோட வேல்யூ என்னது √π. ஸோ அந்த √π தான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். இந்த 1/2 வந்து இங்கேருந்து 1/2. ஓகே, ரிமைனிங் 3/2 இந்த a பவர் மைனஸ் 5/2 வந்து எழுதிட்டேன். அடுத்து 3 / 4 a பவர் மைனஸ் 5/2 √π. இது எதோட வேல்யூனா இந்த இன்டெக்ரலோட வேல்யூ. ஓகே, இப்போ இந்த இன்டெக்ரலோட வேல்யூ இன்ட்டு b இன்ட்டு m ஒமேகா பை h கிராஸ் பை பவர் ஆஃப். ஸோ மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணும்போது இங்கே a மைனஸ் 5/2 இருக்கு இல்லையா? ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. m ஒமேகா பை h கிராஸ் மைனஸ் 5/2. இப்போ இங்கே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா m ஒமேகா பை h கிராஸ் m ஒமேகா பை h கிராஸ் காமனாக இருக்குது. ஓகே, இந்த 3b/4 இங்கே எழுதிக்கோங்க. இந்த ஆஃப் மைனஸ் 5/2 ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு மைனஸ் 4/2ன்னு வரும். இங்கே டவுனில் இருக்கு இல்லையா பை 1/π ஆஃப், அதை வந்து நான் வந்து 1 / √πன்னு எழுதிக்கிட்டேன். ஓகே, ஸோ இங்கே பைக்கும் வந்து கேன்சல் ஆகிடும். இந்த மைனஸ் 4/2 வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -2ன்னு வரும். ஓகே, இதை எப்படி எழுதலான்னா 3b/4. ஓகே, இது -2 தானே, இன்வர்ஸில் தானே இருக்குது. ஸோ இதை வந்து h கிராஸ் ஸ்கொயர் டிவைடட் பை m ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதிக்கிட்டேன். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதான் ஆன்சர். Next problem. The motion of a particle of mass m in one dimensional is described by the Hamiltonian h equals p square by 2m plus of m omega square x square plus lambda x. What is the difference between the quantized energies of the first two levels? In the following, x is the expectation value of x in the ground state. இப்போ இங்கே வந்து ஹாமில்டோனியன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க.
ரைட்டா? இதில் வந்து ஹார்மானிக் ஆசிலேட்டர்னு வந்து மென்ஷன் பண்ணல, ஆனால் நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஹார்மானிக் ஆசிலேட்டர். பி ஸ்கொயர் டிவைட் பை 2m வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ஹார்மானிக் ஆசிலேட்டர். ஓகே, இதில் எக்ஸ்ட்ரா இந்த பெர்டர்ப்டு டேர்ம் வந்து அதாவது ஆட் ஆகிருக்கு. இதுதான் வந்து பெர்டர்பேஷன் எக்ஸ்ட்ரா ஆட் ஆனது. ஓகே, இப்போது ஹாமில்டோனியன் ஈக்குவேஷனை வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு அதோட எனர்ஜி நமக்கு தெரியும், n + ஆஃப் h கிராஸ் ஒமேகா. ஓகே, இப்போது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி குவான்டைஸ்டு எனர்ஜிஸ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 2 லெவல்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 லெவல்னால் நம்ம ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் செகண்ட் ஆர்டர் கரெக்ஷனை வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறமா வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா அதில் வர ஆன்சர் தான் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி குவான்டைஸ்டு எனர்ஜிஸ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 2 லெவல்ஸ். ஓகே, இப்போ இங்கே எக்ஸ் இஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் தி எக்ஸ் இன் தி கிரவுண்ட் ஸ்டேட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் தி எக்ஸ் இன் தி கிரவுண்ட் ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மானிக் ஆசிலேட்டருக்கு வந்து 0. ஓகே, ஸோ 0வாக இருக்கனால ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 0. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன் நான் டேரெக்டாக வந்து இந்த ஈக்குவேஷனை வந்து எழுதியிருக்கேன். இந்த ஈக்குவேஷன் எனக்கு எப்படி வந்ததுன்னா, இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி டேர்ம் இருக்குது இல்லையா, இது கைனெட்டிக் எனர்ஜி, இது வந்து பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ இந்த பொட்டென்ஷியல் எனர்ஜி டேர்மை வந்து இங்கே எழுதிட்டேன். ஓகே, இதில் ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயரை வெளியெடுங்க. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் லாம்டா எக்ஸ் டிவைடட் பை இந்த எம் ஒமேகா ஸ்கொயர் 2ன்னு வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் டேர்ம் இல்லை, ஆனால் 2ab இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போனேன், பி ஸ்கொயர் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறேன். ஓகே, இது வந்து ஏ, இது 2, பி டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா லாம்டா டிவைடட் பை எம் ஒமேகா ஸ்கொயர். ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஓகே, அப்போது நான் இப்படி எழுதும் போது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab இருக்கா, அதை வந்து நான் ஏ ப்ளஸ் பி த ஓ ஸ்கொயர்னு எழுதிட்டேன். மைனஸ் இந்த டேர்ம் இருக்குது இல்லையா, அதுதான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். வெளியே இருக்கிற ஆஃப் எம் ஒமேகா ஸ்கொயர் இங்கே எழுதியிருக்கேன். இங்கே எம்முக்கும் ஒமேகாவுக்கும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் டேர்ம் வந்து பார்த்திங்கன்னா லாம்டா ஸ்கொயர் டிவைடட் பை 2m ஒமேகா ஸ்கொயர். ஓகே, ஸோ நம்ம எனர்ஜி ஈக்குவேஷன் நம்ம இப்படி தானே எழுதுவோம். இது வந்து ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன், செகண்டுக்கு வந்து செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன். ஓகே, லாம்டா ஸ்கொயர் 2 இருக்கு இல்லையா, இது வந்து செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன். அப்போ இந்த செகண்ட் ஆர்டர் கரெக்ஷனுக்கு வந்து இந்த டேர்ம் இது தான் வந்து இங்கே எழுதணும். இங்கே லாம்டா ஸ்கொயர் டிவைட் பை 2m ஒமேகா ஸ்கொயர் இருக்குது, அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா, மைனஸ் லாம்டா ஸ்கொயர் டிவைட் பை 2m ஒமேகா ஸ்கொயர். செகண்ட் ஆர்டர் கரெக்ஷனுக்கு இப்படி அங்கேருந்து தான் அந்த டேர்மை வந்து நம்ம வந்து எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ டோட்டல் எனர்ஜி ஈக்குவல்ஸ் En0 ப்ளஸ் En1 ப்ளஸ் En2. ஸோ இங்கே En0 அதோட எனர்ஜி வேல்யூ நமக்கு தெரியும். அதாவது En0 அப்படின்னா என்னென்னா எனர்ஜி ஆஃப் தி சிஸ்டம், அந்த என்ன சொல்கிறது ஒரிஜினல் சிஸ்டம் அதோட எனர்ஜி இது. ஓகே, அதில் 1 வந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன், 2 வந்துச்சுன்னா செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன். இது ரெண்டுமே வந்து கரெக்ஷன் டேர்ம். இது வந்து ஒரிஜினல் அந்த சிஸ்டமோட எனர்ஜி, ஒரிஜினல் சிஸ்டமோட எனர்ஜி. ஸோ n ப்ளஸ் ஆஃப் h கிராஸ் ஒமேகா ப்ளஸ் இந்த ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷன் என்னது 0. ஏன் 0 ஃபஸ்ட் ஆர்டர் கரெக்ஷனுக்கு, ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் தி எக்ஸ் இன் தி கிரவுண்ட் ஸ்டேட் வந்து 0. ஓகே, கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்து 0. ஸோ அதனால் En1 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ இங்கே நான் 0ன்னு எழுதிட்டேன். மைனஸ் En ஸ்கொயர் இது. ஓகே, ஸோ ப்ளஸ் இந்த வேல்யூ. ஓகேவா, ஸோ இந்த வேல்யூ நான் எங்கேருந்து எடுத்தேன்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ இதை எழுதிக்கோங்க. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இருக்குது. டோட்டல் எனர்ஜி En ஜென்ரலாக இருக்குது. கொடுத்துருக்கிற கொஷின் அது வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி குவான்டைஸ்டு எனர்ஜிஸ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 2 எனர்ஜி லெவல்ஸ். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 2 எனர்ஜி லெவலை வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே En இருக்குது இல்லையா,
அங்கே ஃபஸ்ட்டு 0ன்னு போடுங்க, அப்புறம் 1ன்னு போடுங்க, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், அப்புறம் வந்த ஆன்சரில் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபார் n is equal to 0, ஃபஸ்ட்டு 2 எனர்ஜி லெவல்ஸ் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு n is equal to 0ன்னு போடுங்க. E0 ஈக்குவல்ஸ் ஆஃப் h cross ஒமேகா, அதாவது n இருக்கிற இடத்துல 0, உங்களுக்கு வெறும் ஆஃப் h cross ஒமேகா மைனஸ் லாம்டா ஸ்கொயர் டிவைட் பை 2m ஒமேகா ஸ்கொயர்னு வரும். அடுத்து 1ன்னு போடுங்க. 1ன்னு போட்டிங்கன்னா 1 ப்ளஸ் ஆஃப் 3/2 h cross ஒமேகா மைனஸ் லாம்டா ஸ்கொயர் டிவைட் பை 2m ஒமேகா ஸ்கொயர்னு வரும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா h cross ஒமேகா, இதான் வந்து ஆன்சர். இது வந்து என்னென்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி குவான்டைஸ்ட் எனர்ஜிஸ் ஆஃப் தி ஃபஸ்ட்டு 2 எனர்ஜி லெவல்ஸ். ஓகே.